ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட நேற்று நைட்டு ரொட்டீன் தான். வாங்க பார்க்கலாம். வீட்டில் மாதுளம்பழம் இருந்தது. சரி, அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா காலைல ஸ்கூலுக்கு எடுத்து கொடுக்கலாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த டம்மில் தான் நான் எப்போயுமே மாவு அரைச்சி வைப்பேன். மாவு வந்து கடைசியாயிருச்சு. சரி, அது மேலே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துக்கு நைட்டுக்கு தேவையான டிஃபனையும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் டிஃபனுக்கு. அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டேன். அதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நைட்டு வந்து முட்டை தோசையும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் தோசை இதுதான் ரெடி பண்ண போகிறேன். சரி, பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு முட்டை தோசையை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நைட்டு எங்களோட டிஃபன் ரொட்டீன் இதுதான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.